நம் தேசம் பார்த்த நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சுமார் 13 வாரங்களாக தமிழக அரசியலில் நிலவி வந்த ஒரு மந்த நிலை, அதாவது அண்ணாமலை அவர்கள் இல்லாத ஒரு அரசியல் களம். இது இன்னையிலேருந்து மறுபடியும் பழைய நிலைக்கு மாறுது. அதாவது மீண்டும் அதிரடி அரசியல் தமிழகத்தில் அரங்கேறும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் தமிழக மக்கள் அனைவருமே இருக்கிறாங்க. இந்த அண்ணாமலை இல்லாத 13 வார காலத்தில் தமிழக ஊடகங்களுக்கு முக்கிய செய்திகள் ஏதும் கிடைக்காமல், அதே போல தமிழகத்தில் நிலவி வரும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பற்றி பேசுவதற்கு ஊடகங்கள் மிகவும் தயங்கி வாய்ப்போட்டு போடப்பட்ட மாதிரி ஒரு சூழ்நிலையில் நடந்துட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சீமானுடைய அரசியல் வேறு வழியே இல்லாமல் சீமானுடைய அரசியல் பேச்சுக்கள் அதிகமாக தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பாச்சு. அதே போல் புதியதாக அரசியல் கட்சியை துவக்கியுள்ள தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய அரசியல் பரபரப்பாக பேசப்பட்டு அவர் எந்த அளவுக்கு அரசியல் புரிதல் உள்ளவர் அப்படிங்கிறது இதுவரைக்குமே ஊடகங்களால் காட்ட முடியல. ஏன்னு கேட்டால் அவர் எந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பையும் அவர் நடத்தலை, மாநாட்டில் பேசினதோடு சரி அப்படி இருந்துட்டு இருக்குது. இந்த அரசியல் சூழ்நிலையில் தான் தனது படிப்பை முடித்து கொண்டு தமிழகம் இன்று திரும்புகிறார் திரு அண்ணாமலை அவர்கள். அவர் வந்த உடனே முக்கியமான 2 விஷயங்கள் பற்றி அவர் பேசுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது என்னன்னு கேட்டால், மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்களுடைய மகன், இந்து மக்கள் கட்சியினுடைய மாநில இளைஞரணி நிர்வாகி, தற்போது சிறையில் உள்ளார். மன்னிப்பு கேட்க முடியாது நக்கீரன் கோபால் தொடர்பாக அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் சொல்லிட்டு சிறையில் தான் இருப்புன்னு சொல்லி அவர் இருக்கிறாரு. அது விஷயமா திரு அண்ணாமலை அவர்கள் கருத்து கூறுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதே போல் தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற சபரிமலை ஐயப்பன் குறித்த இசைவாணி என்கின்ற ஒரு பெண்ணுடைய அவதூறான ஒரு பாடலை பற்றியும் அவர் பேசுவார்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த பிரச்சனையை அவர் கையில் எடுத்தார்னா உடனடியாக தமிழக அரசு வேறு வழியே இல்லாமல் இசைவாணி அவர்களை கைது செய்ய நேரிடும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் உள்ளது. பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ணாமலை அவர்கள் இன்று மாலை விடுவார். என்ன நடக்கிறது என்று பொறுத்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.